வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்றைக்கி சிக்கன் டிக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் பார்த்திங்கன்னா க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் நம்ம ஜீரா பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை, இதோட நம்ம தயிர், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட நம்ம க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் வெங்காயம், பெரிய வெங்காயமும் சேர்ந்து கலந்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கறனால நமக்கு இந்த கலர் கிடச்சிருக்கு. இந்த மிக்சரை ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணி வைக்கலாம். சிக்கனை நல்லா கவர் பண்ணிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மேரினேஷனுக்காக வைக்கலாம். 1/2 மணி நேரம் மேரினேட் பண்ணினதை இப்போது எடுத்துட்டோம் ஃப்ரிட்ஜில் இருந்து. நான் இங்கே பேம்பூ ஸ்டிக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். இதில் நம்ம 1 by 1, அதாவது சிக்கன் 1, வெங்காயம் 1, கேப்சிகம் 1ன்னு மாற்றி நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். பேம்பூ ஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். எதுக்காக அப்படி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா, அப்போ தான் நம்ம ஹீட் பண்ணும்போது அது ஃபயர் ஆகிடாது, இல்லாட்டி கருகி போயிடும் பேம்பூ ஸ்டிக். நான் இங்கே ஒரு சிக்கன் பீஸ், வெங்காயம், கேப்சிகம், சிக்கன், வெங்காயம், கேப்சிகம்னு இந்த ஆர்டரில் குத்திருக்கேன். இந்த அளவுக்கு தான் நான் குத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட இன்னும் நல்லா ஃபுல்லாகவே ஸ்டிக் ஃபுல்லாகவே குத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா ஸ்டிக்லேயும் சிக்கனை குத்தி வச்சுக்கலாம். நான் இங்கே சிக்கன், ஆனியன், கேப்சிகம், சிக்கன், ஆனியன், கேப்சிகம்னு 1 by 1 அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டிக்காவை இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். க்ரில் பேன் ஹீட் ஆகிருக்கு. கொஞ்சமாக நெய் இல்லைன்னா வெண்ணெயை சேர்த்திக்கலாம். நான் இங்கே நெய் சேர்த்திருக்கேன். இதில் இந்த சிக்கன் 1 by 1 வைக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு சைடு குக் ஆன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமுமே ஈவனாக குக் ஆகும். சிக்கன் டிக்கா தயாராகிடுச்சு. ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நான்ஸ்டிக் பேனுங்கிறதுனால நான் மேலே திரும்பி
நெய்யோ ஆயிலோ விடலை. உங்களுக்கு வேணும்னா மேலே கொஞ்சம் லைட்டாக விட்டுக்கலாம். சூடான சுவையான சிக்கன் டிக்கா தயாராகிடுச்சு. பார்த்திங்கனாலே நாவில் எச்சு ஊறும். அந்தளவுக்கு டேஸ்டியான சிக்கன் டிக்கா தயாராகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. இதுக்கு மேலே கொஞ்சமாக லைம் பிழிஞ்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும்.